அந்த பையில என்ன இருக்குன்னு இவன் எடுத்துட்டு போனான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா வைக்கோல் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வந்து இந்த வைக்கோலுக்காகவே இவ்வளவு சண்டை போட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை போக சொல்லிடுவாரு. இப்ப ஏலியனை தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல தான் இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் அங்கிள் ஏலியனை பார்த்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போயிருப்பார்ல, அந்த கேப்ல ஏலியன் தப்பிச்சு அந்த பேக் ஃபுல்லா வைக்கோல ரொப்பி இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்திருக்கும். இது தெரியாம தான் பசங்க ஹீரோ கிட்ட போய் சொல்லப்போம். ஹீரோ அங்க இருந்து ஏலியனை காப்பாத்த வந்திருப்பாரு. அந்த டைம்ல ஏலியனும் வீட்டுக்கு போயிருக்கும். வீட்டுக்கு வந்து ஏலியனை பார்த்த ஹீரோவும் இதுக்கப்புறம் ஏலியனை நம்ம இங்க வச்சிருக்க முடியாது, இவனை கூட்டி நம்ம வேற ஊருக்கு போகலாம்னு சொல்ல, அப்ப அம்மாவும் கூட இருந்த காதலியும் இன்னும் எத்தனை ஊருக்கு போவோம், போலீஸ்காரங்க இவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா விட மாட்டாங்க, எங்க போனாலும் இவனை தேடி வருவாங்க, இவனை பத்திரமான இடத்துக்கு அனுப்பணும், இவனை வந்த இடத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்ல ஹீரோவுக்கு ஏலியனை பெரிய மனசு இல்ல, அவங்க அம்மாவுக்கும் குட்டி குழந்தைங்களுக்கும் அந்த ஏலியனை பெரிய மனசு இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்ல, ஏலியனை காப்பாத்தணும், அதுக்கு ஒரே வழி அவனை வந்த இடத்துக்கு அனுப்பி ஆகணும். அப்பாவோட கம்ப்யூட்டர் மூலமா சிக்னலை கொடுக்க சொல்றாங்க. ஹீரோவும் ஏலியனை காப்பாத்துறதுக்காக வழி இல்லாம அவனை அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த கம்ப்யூட்டர் வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாரு. எதுவும் சிக்னல் கொடுக்க முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்க, எந்த ஒரு சிக்னலும் சரியா கிடைக்க மாட்டேது. அப்பதான் வெளியில இருந்து போலீஸோட சவுண்ட் கேக்குது. ரோஹித், உன்னோட வீட்டுல தான் அந்த ஏலியன் இருக்கு, நல்லாவே தெரியும், அதை ஒழுங்கா நீயே சரணடைஞ்சிரு, இல்ல நாங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த ஏலியனை கொன்னாவது நாங்க பிடிப்போம்னு சொல்ல மொத்த குடும்பமும் வெளியில வராங்க. ஆனா ஏலியன் ரோஹித் மட்டும் இல்ல, இவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்பி டைவர்ட் பண்ணிட்டு வேற ஒரு வழியில ரோஹித் ஏலியனோட தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா போலீஸ் அவங்கள பாத்துருவாங்க. எல்லாருமே ரோஹித்தை பார்த்த மாதிரி துப்பாக்கியை நீட்ட ரோஹித் பயப்படலாம். எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் என் ஃப்ரெண்டை விட மாட்டேன்னு சொல்லவும் எல்லாரும் வராங்க. ரோஹித் அடிச்சு அவங்கிட்ட இருக்க ஏலியனை வலுக்கட்டாயமா புடுங்கி ஒரு கண்டெய்னர்ல அடைச்சிருவாங்க. இப்போ ரோஹித் மயக்கத்துல இருக்கவும் அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மயக்கத்துல இருக்க ஹீரோவுக்கு முழிப்பு வந்து பார்க்கவும் ஏலியனை கூட்டிட்டு போனதா சொல்லவும் அம்மா எப்படியாவது ஏலியனை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா ஏலியன் எங்க இருக்குன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டு கான்ஸ்டபிள் அங்க வராரு. ஹீரோ அந்த ஏலியனை காப்பாத்தணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பான், அதுக்காக அடியும் வாங்கியிருப்பான். அதெல்லாம் பார்த்து அந்த கான்ஸ்டபிளோட மனசு மாறி போயிருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு, அதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஏலியனை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்களோ அந்த லொகேஷனை ஹீரோ கிட்ட சொல்லவும் அம்மாவும் நீ எப்படியாவது போய் அந்த ஏலியனை காப்பாத்து, அதை நல்லபடியா அதுக்கு சொந்தமான இடத்துக்கு அனுப்பி வைன்னு சொல்ல